ஹலோ.
கணவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி மாறுத சூழலில காட்டென்ற மோவாசை உடலென்ற தும்பிக்கு உணவென்ற ஈரை தேடிங்கே உடலென்ற தும்பிக்கு உணவென்ற ஈரை தேடிங்கே ஓயாத இரவும் இரவும் பகலாராவும் பகலா உண்டுண்டு உறங்குவதே கண்டது எல்லாம் இல்லாமல் உண்டுண்டு உறங்குவதே கண்டது எல்லாம் இல்லாமல் ஒருவேளை அடைந்தனரே எனை ஓயாத இரவும் பகலாராவும் பகலா உண்டுண்டு உறங்குவதே கண்டது அல்லாமல் குருவன் அடைந்தனரே தகதகதா இடை நின்றும் கடை நின்றோ ஏனென்றும் கேளாமல் இடை நின்றும் கடை நின்றோ ஏனென்றும் கேளாமல் இருப்பதோ அழகா அழகாகுமா அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே ஈசனே சிவகாமி நேசனே தில்லைவாழ் இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா இங்கனே சிவகாமி நேசனை அணையாளும் கணபதியே என் குரு கணபதியே என் குரு கனவிலையும் நான் மற உன்னபதியே அருமுக குஞ்சரமே உமைப்பா பாடுவோமே ராமா உன் பலகாலம் உமை தொழு தேடுவோமே ராமா தேடுவோமே ராமா உன் தெச்சனா தேசம் ஆதியில வேதநாதா அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதியில மாலையர்க்கு மாதுவன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேவி காணா வானரோட சீர்வாதத்தை அங்க நல்ல ரூவை நாணலாக்கி நந்திதல குடமாக்கி தில்லையத்தில் ராமர் பாதம் இருகையில வீசுகோணம் உந்தன் சொல்லை நாங்கள் பாட நாங்கள் வளமதில அருள் புரிவார் உள் வளமதில அருள் புரிவார்
திருமகள் வான்மிகிலால் அம்பிகையே எனக்கு வந்தருள வேணுமாம் இடம் இருக்கும் வனக்கிளி அம்மா எனக்கு அருள வருவாயாம் தாயே வளம் இருக்கும் ஈஸ்வரி அம்மா வந்தனக்கு அருள் புரியும் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்தோ நாவு தடுமாறும் வேலையில்
ஆமையா யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனத்தோடு சக்தியோடு சிவன் ஆதி கைலையிலே குழுவிருந்து வருகின்றார். எப்பா அம்மை அப்பனாக கொழுந்து வருகிறார்கள். ஆமா ஆமா அப்படி குழுவிருந்து வரக்கூடிய என்ன ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்து ஏப்பா என்ன உலகம் எல்லாம் மந்திரலோகம் அம்மா சந்திரலோகம் ஏப்பா இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் எம்மலோகம் சிவலோகம் சக்தி லோகம் அதோட இந்த பூலோகம் அப்படி பேர்பட்ட அம்மா 14 உலகத்தையும் படைத்து அம்மையா 7 சப்தா சாரங்களாகப்பட்ட அம்மா கடல்களையும் ஆண்டவன் படைத்து அம்மையா மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரங்களோடு அம்மா ஆடு மாடு கன்று காடைகளோடு சரி ஒரு அறிவு முதல் 6 அறிவு படைத்த அம்மா நாமலை போன்ற மாநில மனுக்களையும் ஈசன் படைத்து ஏப்பா மானிடர்களையும் படைத்தார். ஆ, டாப் ஸ்டார்னா கிடையாது. படிச்சிருக்காரு. மானிட்டர்லாம் படிச்சிருக்காருனே. மானிட்டர் இல்ல மானிடர். ஓ மானிடர்கள். எனக்கு ஒரே நினைப்பு அங்கதான் இருக்கு. அப்படியா? மானிடர் மனுக்கள். ஒண்ணே மாதிரி செண்டு. நான் ரவுண்ட் பாட்டில் மானிட்டர் நினைச்சேன். ஓ நினைப்பு பூரா பச்சைப்போடு கடையில தான் இருக்கு. என்னென்ன செய்ய உடம்பு அலுப்பு இருக்குல்ல? இருக்குப்பா இருக்கு. உழைக்கம்ல? உழைக்கலாம். அம்மா மானிட மனுக்களையும் ஈசன் படைத்து படைத்து நாமல் இந்த பூமியிலே வாழ்வதற்காக அம்மா அந்த சிவன் வடிவிலே அம்மா தந்தைமார்களையும் எப்பா நம்ம தகப்பன்மார்களை சிவசக்தியினுடைய வடிவிலே அம்சத்துல நம்மளுடைய பெற்ற தாய்மார்களையும் ஈசன் படைத்து படைத்து இந்த உலகத்திலே சரி மந்திரலோகம் சந்திரலோகம் இந்திரலோகம் தவலோகம் வர்ணலோகம் வாயு லோகம் இப்பேற்பட்ட 14 உலகத்தையும் படைத்து இந்த உலகத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் முக்கியமான ஒரு நாட்டை படைத்தார். அது எந்த நாடு? அது எந்த நாடு தெரியுமா? என்ன நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. புகழும் நாடு. கோடமல பொழியும் நாடு. பொழியும் நாடு. குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு. வீசும் நாடு. சாரமல பொழியும் நாடு. பொழியும் நாடு. சரம் மிளகு காய்க்கும் நாடு. காய்க்கும் நாடு. இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு. பூக்கும் நாடு. இருவாச்சி மலரும் நாடு. மலரும் நாடு. மாதம் 3 மலை ஒளியோ மாதம் 3 மலை ஒளியோ வருடம் 3 பூவிலையோ போட் 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 மாதம் 1 மலை ஒளியோ தத்தார் தத்தை ருத்தா ஐயா தேன் இருந்து தென் சொரியோ தென் சொரியோ தென்றல் வீசி கனி சொரியோ கனி சொரியோ மான் இருந்து விளையாடும் விளையாடும் மயிலிருந்து தோகையாட்டும் தொகையாட்டும் கிளிகளும் பாம்புகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா செய்திடுமாக பசுக்களும் புலிகளுமா புலிகளுமாக படித்துறையில் நீராடும் நீராடும் சோறு கொண்டு மடை திறப்பார் மழை தீரப்பாக சொர்ணம் கொண்டு நெல் விதைப்பார் நெல் விளைப்பாக வயலெல்லாம் நெல் விளையும் நெல் விளையோங்க வரப்பெல்லாம் பழுத்துதிரும் பழத்துதிரோங்க அறுதால் அறுத்து வர அறுத்து வரங்க மறுதாலும் பயிராகும் பயிருமாகோங்க மாடு கட்டி போரடித்தார் போரடித்தாக மாளாது சென்னல் என்று ஜன்னல் என்றோங்க ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் அயோத்தி மாம்பட்டணமும் ஆனை கட்டி போரடிக்கோங்க போட் 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 மாடு கட்டி போரடித்தார் மாளாது சென்னல் என்று ஏப்பா சன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அம்மா அழகு திருநாடு அம்மையா 7 கடலாலை சூழப்பட்ட அம்மா கோசலை நாடு என்று அழைக்கப்பட்ட சரி அயோத்தியாபுரி. ஏப்பா அயோத்தியா பட்டணம். ஆமா போன வாரம் தான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தீங்களா? அயோத்தியாவுக்கு. அப்படியா? நேரம் போன பிடிச்ச சளி இறங்க மாட்டுக்கு. சித்தப்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா போ. அம்மா அங்க போன அங்க மட்டுமா போனேன். பிறகுங்க அவன்
மச்சான பார்க்க காசிக்கு போயிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்துட்டு அத்தனை பக்கம் வர முடியுமா? ஏன்னா காசிக்கு போனேன், நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டையோட வந்துட்டேன். அம்மா எத்தனை தடவை போய் காசில முங்கினா நீ செஞ்ச பாவம் ஒரு காலம் தீராது. நான் பாவம் செய்யறேனே. நான் 10 தடவை காசில முங்கி எந்திரிச்சாலும் ஒரு காலம் தீராது. கட்டக்கார போய் கட்டையில போற வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன். 2 பேரும் சேர்ந்தனைக்கு ஒரு காலம் தீராது. சரிதான். இந்த அயோத்தியாபுரியிலே அம்மா சூரியகுல வம்சத்திலே வந்து உதித்தவர்கள் ஓடி தசரத மன்னனாகப்பட்ட அம்மா தசரத மன்னன், அம்மையா அவருடைய மனைவிமார்கள் அம்மா கோசலை, சரி கைகேசி, அம்மா சுபத்ரா தேவியோடு அம்மா அந்த அயோத்தியாபுரியிலே அம்மையா இருந்தரசு செய்து வருகின்றார். செய்து வருகின்றார்கள். எப்பா அவள் கொஞ்சம் நஞ்சமா சொத்து சுகம் கூட கோபுரம் மாட மாளிகை நஞ்ச புஞ்ச ஏகப்பட்ட சொத்துனே, ஏகப்பட்ட சொத்து சுகம். அம்மா இப்பேற்பட்ட தசரத மன்னனான அம்மா குழந்தை இல்லாமல் சரி 1000 யானைகளை வதம் செய்து அம்மா குருபுத்திரனையும் கொன்று அம்மா உத்திரகாமஸ்டியான யாகத்தை வளர்த்து 3 மைந்தன்மார்களை பெற்றெடுத்தார்கள். 4 மைந்தன்மார்களை பெற்றெடுத்தார்கள். அதானே ஹரிராமச்சந்திரபூமா, அம்மா பரதாழ்வார், சரி சப்தருக்கன், அம்மா லட்சுமண பெருமாள், இளைய பெருமாள் இளைய பெருமாள் இந்த 4 பேர்களையுமே அம்மையா வசிஷ்டரிடத்திலே கொன்று அம்மா பலவிதமான கலைகளை கற்று அம்மா அங்கே அயோத்தியாபுரியிலே சரி வாழ்ந்து வரும்போது அம்மா ஹரிராமச்சந்திரபூமானவர் என்ன சுவாமி விஸ்வாமித்திரருடைய அம்மா யாகத்தை வளர்த்து தாடகையை வதம் முடித்து அகலிகைக்கு மோட்சம் கொடுத்து அம்மா ஹரிராமச்சந்திரபூமானவர் அம்மையா ஜனக மன்னனாகிய சரி மிதிலாபுரியிலே அம்மா ஜனக மன்னனாகிய மகள் அம்மா சீதாதேவியை எப்பா சீதா பிராட்டி ஜானகி அம்மா சிவதனத்தை வில்வளைத்து நாணல் ஏற்றி அம்மையா ஸ்ரீ ராமச்சந்திர பூமா திருப்பூட்டினார். அம்மா அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பூமா சரி பரதனுக்கு பட்டம் என்று அம்மையா கைகேசியினுடைய சூழ்ச்சியினாலே அம்மா 14 ஆண்டு காலம் வனவாசம் சென்று அங்கே தென்னிலங்கை ராவணன் சீதாதேவியை சிறையெடுக்க வேண்டும் என்று புஷ்ப விமானத்திலே சிறையெடுத்து வானரங்கள் கூட்டல் உதவியோடு சீதையை சிறை மீட்டு கொண்டு வந்து அயோத்தியாபுரியிலே அந்த ஹரிராமச்சந்திரபூமானும் அன்னை சீதாதேவி பெண்ணவளும் எப்படி வாழ்ந்து வருகிறார்களே. ஆனா மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியுமா கூடி எங்கே வாழ்ந்து வாரா எல்லுக்குத்தான் என்னை போலும் இணைவிரியா தோழர் போலும் நல்ல நாரும் போலும் பொருத்தமுடன் ஆண்டு வாரா நகமும் சதையும் போலும் நலமுடனே ஆண்டு வாரா எல்லுக்குத்தான் என்னை போலும் இணைவிரியா தோழர் போல் அயோத்தி மாம்பட்டணத்தில் ஹரிராமச்சந்திரர் அன்னை சீதா பெண்ண ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒற்றுமையா வாழ்ந்து வாரா என்ன ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு வாழ்ந்து வாரா. அந்த அயோத்தி மாம்புரியிலே அம்மா ஹரிராமச்சந்திரனும் சரி அன்னை சீதாதேவி பெண்ணவளும்
கணவனும் மனைவியுமாக மன்னவனும் தேவியுமாக ஓடி மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். அமையா அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் என்ன தன் மக்களாகவே சரி தன் தந்தையை போல ஆமா ஹரிராமச்சந்திரபூமா அமையா அரசாட்சி செய்து வருகின்றார். செய்து வருகின்றார்கள். ஆலயங்கள் பல கட்டி அமையா அபிஷேகங்களை செய்து செய்து கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகம் செய்து ஆமா ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை செய்து வருகின்றார்கள். அமையா அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் தன் மக்களாகவே ஆமா ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆமா அசையாத மணியும் கட்டி கட்டி அனுநீதி தவறாமல் ஆமா அரசாட்சி செய்து வருகின்றனர். எப்ப ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணி ஆ, அசையாத மணியை கட்டி ஆண்டிருக்காங்க. ஆறில் ஒரு கடமைனா என்ன? எப்ப ஆறுல ஒரு கடமைனா நம்ம வட்டிக்கு மேல வட்டி வாங்குதானே. ஆ, ஆறில் ஒரு அது கடமை கிடையாது. ஆ, ஆறில் ஒரு கடமைனா என்ன அயோத்தி அரசனாகப்பட்ட சரி ஹரிராமச்சந்திரனுக்கு ஆமா ஏகபோக நிலங்கள் உண்டு. எப்ப சொத்து சுகம் நஞ்ச புஞ்ச ஆ, ஆ, இப்ப பாருங்க, ஆமா ஒரு ஊர்ல ஆ, வசதியானவங்க வாழ்ந்து வந்தாங்கன்னு வைங்க. சரி அவங்களுக்கு அந்த நிலத்தை பயிர் செய்து ஆமா பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. எப்பா இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? என்ன செய்வாங்க? நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்கள்கிட்ட கொடுத்து ஆமா அந்த நிலத்துல பயிர் செய்ய சொல்லி சரி நம்ம குடிமக்களுக்கு 5 பங்கை கொடுத்து கொடுத்து விட்டு அந்த நிலம் வச்சிருக்கவங்க 1 பங்கை மட்டும் வச்சுக்கிடணும். எப்பதான் 6 பங்குல 1 பங்கு அவங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு. சரிதான். ஆனா இப்ப அப்படியா நடக்கு? என்ன நிலம் வச்சிருக்கவங்களுக்கு 5 பங்கு, ஆமா அந்த பூமியில விவசாயம் பண்றவங்களுக்கு சரி 1 பங்கு. அது அந்த காலம்ல பங்கலாம். ஆ, இப்பலாம் ஒரே ரூபா தான். அப்படியா? எங்க பார்த்தாலும் காந்தி தாத்தா தான் பறக்காரு. ஆ, காந்தி தாத்தா இருந்தா தான் வில்லுக்கு வருவோங்க. வருவாங்க அங்க. ஆ, அப்படி இருக்கும்போது ஒண்ணு கேட்க மாட்டேங்கான். ஆ, 5 ரூபா 500 தாள்ல 10 காந்தி தாத்தா கேட்கான். ஆ, ஒரு நேரத்து ஜோலிக்கு. ஆ, ஆ, அப்படி இருக்கும்போது ஆமா அந்த அயோத்தியாபுரியிலே எப்ப அசையாத மணி. ஆ, அசையாத மணினா என்ன? அசையாத மணியானா ஆமா அந்த சந்திரனுடைய ஆமா அரண்மனைக்கு முன்னாலே சரி ஒரு பெரிய கல் தூண் அமைத்து அமையா கல் மண்டபம் அமைத்து அமைத்து அந்த கல் மண்டபத்திலே ஆமா பெரிய ஆராய்ச்சி மணி கட்டியிருப்பாங்க. எப்ப பெரிய ஒரு மணி. ஆ, இப்ப நம்ம தாளக்கார தம்பி கல்யாணம் முடிஞ்சு பொண்டாடி சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டா. ஆ, அத வீடு நம்ம ஊர்ல நாட்டாமேட சொல்லுவோம். சொல்லுவோம். அந்த காலத்துல அரசத்தை ஓடி போய் சொல்லியிருக்காங்க. ஆ, மக்களுக்கு ஏதேனும் குறை இருந்தா போய் பிடிச்சு அடிச்சு மணியை டங்கின்னு அடிக்கணும். ஆ, ஆனா ராமருடைய ஆட்சியிலே ஆமா அந்த மணிக்கு வேலையே இல்லையா, ஏப்பா சும்மாவே கிடக்கு. சும்மாவே கிடக்கு. ஆ, மக்கள் அப்படி செல்வாக்கோடு வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா அந்த தீவார் கொடுக்காதீங்க. ஆ, அந்த ஹரிராமச்சந்திர பூமானவர் ஆமா அன்னை சீதாதேவியோடு சரி எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? ஏழரையாங்கோபுரமா, மாங்கே ஏழரையாங்கோபுரமா, மாங்கே எதிரே ஒரு மண்டபம், மங்கள்ங்கே சூழரையா அங்கனமா, மாங்கே சுத்துகட்டு மாளிகை, யாங்கே மண்டபமா மடப்பொலி, யாங்கே காவலரா ஏவலரா, ஓகே களஞ்சிய பொன் திரவியமா, மாங்கே ஆணை கட்டும் ஜாவடியா, யாங்கே அசைந்திருக்க மண்டபமா, மங்கள்ங்கே குதிரை கட்டும் தாவடமா, மாங்கே கொட்டார சாவடியா, யாங்கே காவலரா ஏவலரா, யாங்கே களஞ்சிய பொன் திரவியா, மாங்கே 1000 மந்திரியா, யாங்கே 1000 மந்திரியா, யாங்கே 64 தலையாரி. தலையாரியோங்கே மந்திரி 64 தலையாரிமார்கள். எப்ப 64 தலையாரிமார்கள். ஆ, சரிதான். ஹரிராமச்சந்திரபூமானவர் ஆமா தலையாரிகளை அழைத்தார். தலையாரிமார்களே, ஆமா நீங்கள் அயோத்தி மாநகரத்திலே சென்று சென்று நகர் சோதனை செய்து வர வேண்டும். எப்பா ஒவ்வொரு வீதியா போய் நகர் சோதனை செய்யணும். ஆ, சரிதானே? ஏன் நகர் சோதனை செய்ய சொல்லுதாரு? என்ன விவரம்? மக்கள் அரண்மனையை பத்தி ஏதாவது குறை பேசுகிறார்களா? இப்ப நம்ம ஆட்சியில எதுவும் குத்தம் குறை இருக்கா? ஆ, அப்படி ராமர் பட்டு பயந்து ஆமா அரசாட்சி செய்து வருகின்றார். அவர்லாம் மன்னவர். ஆ, ஆ,
அரசாட்சி செய்து வரும்போது ஆமா தலையாரிகளை அழைத்து அழைத்து நகர் சோதனை செய்து வரச் சொல்ல ஆமா அந்த ஹரிராமச்சந்திரபூமானவர் ஆமையா தலையாரிகளிடத்திலே என்ன தலையாரிகளே என்ன நீங்கள் நகர் சோதனை செல்லும் பொழுது மக்கள் இடத்திலே ஆமா நன்மை நடந்தாலும் சரி சரி தீமை நடந்தாலும் சரி ஆமா என்னிடத்திலே வந்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ஆமா என்னை மீறி ஏதேனும் ஆமையா தண்டனை கொடுத்தீரானால் ஆமா உங்களுக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்று ஹரிராமச்சந்திர பூமான் சொல்லுகின்றார். அந்த ஹரிராமச்சந்திரனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே தலையாரிகள் ஒன்று கூடி என்ன செய்தார்கள்? எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்கு சுவாமி? தலையாரிகள் ஒன்று கூடி அவர் சோதனை செய்ய வேண்டும் தலையாரிகள் வாராரே எங்கே எங்கே வாராரான தலையாரிகள் எல்லாம் ஒன்று கூடி நகர் சோதனை செய்ய வேண்டும் என்று ஊருக்கு வடகிழக்கு திசையில இருக்கக்கூடிய ரோமாபுரி பட்டணம். அந்த ஊருக்கு பேரு ராமாபுரி பட்டணம். ராமனுடைய பேரை தலையில் அடிச்சு சொன்ன மாதிரி இருக்கும் பாருங்க. ஓஹோ, அதனால மக்கள் ரோமாபுரி வென்று அழைத்தார்கள். அந்த ரோமாபுரி பட்டணத்திலே விஜகர் குலத்திலே வந்து உதித்தவர்கள் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? மாடவன்னார் மாறி பிள்ளை மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து மன்னவனும் தேவியும் கூடி எங்கே வாழ்ந்து எல்லுக்கு தாய் என்னை போலும் நினைவிரியா தோழர் போலும் பூவு நல்ல நாரும் போலும் பொருத்தமுடன் வாழ்ந்து மன்மதனோ ரதியும் போலும் ரதியும் போல் மனமகிழ்ந்து வாழ்ந்து மனமகிழ்ந்து வாழ்ந்து மன்னவனு ரதியும் போல வாழ்ந்து வரும் நாளையிலே மாடவன்னார் மாறி பிள்ளை அவர்களிரு பேர்களே ரோமாபுரி பட்டணத்தில் சொத்திருக்கு சுகமிருக்கு பொன்னிருக்கு பொருளிருக்கு மண்ணிருக்கு மனவிருக்கு அழுக்கெடுக்க 1000 துணிது வைக்க 1000 செலவு செய்ய 1000 இப்பேற்பட்ட செல்வாக்கோடு அந்த மாடவண்ணானும் மாரிப்பிள்ளையானவளும் என்ன சுவாமி ரொம்ப செல்வாக்கோடே வாழ்ந்து வருகின்றார்கள். கொஞ்ச செல்வாக்கா அம்மா அவங்க இருக்கையில அவங்க நாட்டாம அம்மா 7.5 கோபுரம் எதிரே ஒரு மண்டகங்கள் சிவகுலத்துல அழுக்கெடுக்க துணி துவைக்க செலவு செய்ய அதை அயன் பண்றதுக்கு 1000 பேரு அதை கொண்டு கொடுக்கிறதுக்கு 1000 பேரு அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு 1000 பேரு அதை மறுபடியும் துவைக்கிறதுக்கு 1000 பேரு இஸ்திரி போடுறதுக்கு 1000 பேரு அம்மா இப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் அந்த மாரிப்பிள்ளையும் மாடவண்ணார் என்பவருக்கும் தன் தொழில் செய்ய வேண்டும் என்று அந்த மாரிப்பிள்ளையும் மாரி பெண்ணானவளும் தன் தொழில் செய்யணும்னே. தன் தொழில் செய்யலனா என்ன செய்யும்? தரையளவு பஞ்சம்னு கண்டிப்பா வரும். பிற கஞ்சிக்கு வழி இல்லாம தெருவோட மாலையா பேர வேண்டியதான். ஊரா கோயிலா அலையறேன். அம்மா சட்டியை தூக்கிட வேண்டியதான். அம்மா ஐயா அவர் நம்ம கோரஸ்
இப்படி மாறி பிள்ளையும் ஆமா மாடவண்ணார் என்பவரும் இருவேர்களும் தன் தொழிலை செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமையா அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே ஆமா அந்த மாடவண்ணாருக்கும் மாறி பிள்ளைக்கும் இறைவனுடைய அருளாலே ஒத்தைக்கு ஒரு மகன் எப்பா ஒத்தைக்கு ஒரு மகன் அம்மா ரிஜகல் குலத்திலே முத்து போலே வந்துதித்த அந்த பாலகனுக்கு அம்மா ரிஜகமுத்து என்று பெயர் நாமத்தை கொடுத்து ஆமையா அந்த ரிஜகமுத்து பாலகனை என்ன சுவாமி எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி சுவாமி? ஊட்டி எங்கே வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நெய்யுரு தேத்தி எங்கே வளர்த்துவார் தேகமெல்லாம் நெய்யுரு நாளும் ஒரு மேனியும் நலமுடனே வளர்த்துவார் பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்துவார் ரிஜகமுத்த புகழுடனே ஒன்னாவது வயதனில் ஊர்ந்து விளையாடுவார் இரண்டாவது வயதனில் ரிஜகமுத்து பாலகன் இருந்து விளையாடுவார் மூன்றாவது வயதனில் முடியிறக்கி காது குத்தி நாலாவது வயதனில் நடந்து ஓடி விளையாடும் ஐந்து நல்ல வயதனில் அறிவு கலை படித்து ஐயா வயதாதிலே போட் 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 ஆறு நல்ல வயதனில் அறிவு கலை படித்து வார் ஏழு நல்ல வயதான் என் சுவடி தான் படித்தான் எட்டு நல்ல வயதான் எழுத்தாணி தான் பிடித்தான் ஒன்பது நல்ல வயதான் ஓடி விளையாடுவான் 12 வயதனில் பலகலையும் தான் படித்தாங்க ஐயா வயதாதிலே இப்படியாக ஆமா ரிஜகமுத்து பாலகனை என்ன சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வரும் நாளையிலே ஆமா அந்த ரிஜகமுத்து பாலகனுக்கு ஒரு வயசுல அப்பதான் கால் எடுத்து வைக்கான் ஒரு வயசா நாலு காலம் ஊனி நடக்கான் தத்தைக்கா புத்தைக்கான்னு ரெண்டாவது வயசுல விளையாடுதான் நல்லா விளையாடுதான் புள்ள மூணாவது வயசுல நல்லா மொட்டை போட்டு நல்ல மொட்டை தண்டி நட்சத்திர கடுக்கத்தை போடுதாங்க நட்சத்திர கடுக்கம்னே ஆமா ஆடும்போது போடுறோம் நாச்சி படிச்சிடும் இப்படியாக ஆமா ரிஜகமுத்து பாலகனை ஆமையா வளர்த்து வரும் நாளையிலே ஆமா அந்த ரிஜகமுத்து பாலகனானவனுக்கு என்ன வயதோ 21 எப்பா 21 அருமை மீத குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டி மொழிக்க சண்டாள பாவி குசும்புக்கார பேய லேசா மீச வெளியே அரும்பு தட்டிடக்கூடாது பக்கத்து வீட்டுல பாட்டிய படுக்க விட மாட்டான் படகு புடுக்குன்னு தட்டிடுவான் அப்படி 21 வயதனிலே ஆமா தன் மகனாக ரிஜகமுத்துக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று மாரிப்பிள்ளை பெண்ணானவா அம்மா மாடவண்ணாரை அழைத்து இப்போ மாமாவள சரிதானே என்ன சொல்கிறார் தெரியுமா? கொடுத்து வச்ச மாராசே மாரிப்பிள்ளை பெண்ணவளும் பெண்ணவளும் மாடவண்ணார் அழைத்த போது நம்ம மக ரிஜகனுக்கு கல்யாணம் முடிக்கணுமே கண்குளிர பார்க்கணுமே நம்ம மக ரிஜகனுக்கு 21 வயதாச்சு
மாச்சி இளவட்ட பிராயமாச்சு பிராயோமாச்சி இந்த நல்ல வயதனில வயதாதிலே திருமணமும் முடிக்கணுமே 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 கூட்டி பார்க்கணுமே பார்க்கணுமே ஐயா முடிக்கணுமே போட் போட் தக தக இந்த 21 வயதிலே அம்மா நம்ம மகன் ரிஜகனுக்கு அம்மா திருமணம் முடிக்க வேண்டும் என்று எப்பா கால்கட்ட போடணும் பிள்ளைக்கு ஆ, போடலாம் என்ன செய்யுமா என்ன செய்வாங்க பக்கத்து வீட்டுல பாட்டியை வர விட மாட்டான் அப்படியா அம்மா கதவை தட்டிடுவாங்களோ முறை பொண்ணுதானே அந்த கிழவி சும்மா இருக்க மாட்டானே அம்மா ஏல ஏல ஏ பே மவனே என்ன உனக்கு வயசு 21 ஆகுது உங்க வீட்டுல கட்டையில வரப்ப உங்க அப்பா உனக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலையா இன்னும் பாக்கலையான்னு கேட்பான் நீ மறந்த குடிச்சானே குடிச்சிட வேண்டியதானே ஏல நீ கயத்தை போட்டானே நடு நடு வீட்டுக்குள்ள போடு கிளவி சும்மா இருக்க மாட்டானே அம்மா ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி விடுவா மூட்டி விடுவா அவன் நேர ஓடியான் ஆத்தாட்ட யா புள்ள, யா அம்மா ஏமா இந்த கிளவி ஆ, என்ன இப்படி சொல்லுதாமா நீ பொண்ணு பார்க்க போறியா அவன் நல்லவனா இருக்கவே ஓடி வந்து சொல்லுதான் ஏன் முட்டால நீ வந்துருமா என்ன உன்னை வாங்குவான் பச்சை போட்டு கடையில அம்மா லேசா திருக்குவான் இருக்கிட்டு உன்னை விட்டுட்டு அரகாடு பிடிச்சிருவான் பரவு மேல போறல எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு அண்ணன் வீட்டுல விடாம நடக்கு அம்மா சே அவன் பேர சொன்னா நாய் கூட நக்கிட்டு போயிருப்பான். ஆ, இப்படி ஆமா மாரிப்பிள்ளை பெண்ணானவா பெண்ணானவள் தன் மகன் ரிஜகமுத்துக்கு அம்மா திருமணம் முடிக்க வேண்டும் என்று சரி மாடவன்னாரிடம் அதிலே சொல்ல அம்மா அப்பந்தான் மாடவன்னார் கேட்காரு என்ன கேக்காரு எம்மா மாரிப்பிள்ளை என்னங்க நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுதியே அம்மா பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கியா ஏ உனக்கு தெரிஞ்ச பொண்ணு எதுவும் இருக்காட்டி ஆ, கேக்காரு கேக்காரு அப்படி கேட்கும்போது மாரிப்பிள்ளை சொல்லுதா என்ன சொல்றா எங்க அண்ணன் மகன் ஒத்தைக்கு ஒரு மக எப்ப அவன் அண்ணம்மாவா ஆ, நல்ல புள்ளதான் மயிலம்பூவாயிரு சரிதா அவளை பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்ல அம்மா அந்த மயிலம்பூ பெண்ணானவளை சரி பெண் பார்க்க வேண்டும் என்று அம்மா அந்த மயிலம்பூ பெண்ணானவா அம்மா அழகிலே நிறைந்தவா எப்பா நிறைந்தவள் அம்சத்திலே உயர்ந்தவா அப்பேற்பட்ட அழகு ஆ, அழகுனா அழகு கோடி மலர் கொட்டி அழகு அவ பெண்ணுக்கானா பெண்ணழகி இடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கானா கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழகா மொழியழகி முகத்தினோட திருவழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வங்கி தலையழகி அவ வாடாமல்லி நிறம் மயிலம்பு வாடாமல்லியே போட் போட் அந்த மயிலம்பூ பெண்ணானவளை பெண்ணானவள் பெண் பார்க்க வேண்டும் என்று வேணுமென்றோ வண்ணார்குல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி அந்த மயிலம்பூ பெண்ணானவளை பெண் பேச வருகின்றார்கள் எப்பா வருகிறா மாடிப்பளவா அண்ணன் வீட்டுக்கு ஆ, அம்மா அங்கே பெண் பார்க்க வந்து அண்ணன் மாமா வந்த அன்னைக்கு தான் தெரியும் ஆ, அவன் என்ன செய்தான்னு ஏன் அப்படின்னா அம்மா ஆ, அடுத்தவங்களை கொண்டு வந்தா அம்மா ஆசபாசம் இருக்காதுன்னு சொல்லி சரி நான் அண்ணன் மகளை கொண்டு வந்தா அம்மா ஒரு 10 நாளைக்கு கீழே படுத்துக்கிட்டோன்னு வைங்க என்ன தலைய தூக்கி தண்ணி கொடுப்பால நல்லா ஊத்துவா பால் ஒழுக்குவா உசுறு போற நேரத்துல அது அந்த காலம் ஆ, ஒரே துக்கா தூக்கி விட்டுருவாங்க இந்த குடத்துக்காரம்லாம் நம்ம மாமாவோட தான் கட்டினான் எங்க அம்மா பருவத்துக்கு கஞ்சி கிடையாது சரி நீ கீழே இருந்தா மேல போறோம் போயிட்டான் அதெல்லாம் அந்த காலம் அம்மா இந்த காலம் அடுத்தவங்களை கொண்டு வந்தா கூட முதல்ல வில்லடிச்சா கொண்டு போய் வீட்டுல கொடுப்பான் ஆ, இப்ப வில்லடிச்சா பங்கு 2 கொடுக்கணும்னு மேல போய் உட்காந்துக்கிட்டான் அப்படியா அம்மா ஆ, அவ உலகையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படியா நல்லதா வராது அடுத்தவங்களை கொண்டு வந்தா கூட அம்மா கொஞ்சம் பட்டு பயந்து அம்மையா ஒரு நேரமாவது தண்ணியை கொடுப்பா ஏப்பா மத்தவங்களை பயந்து கொஞ்சமாட ஒரு அன்னமும் தண்ணியும் கொடுப்பா ஆமா ஆ, இந்த மயிலம்பூ பெண்ணானவளை அம்மா மாரிப்பிள்ளை தானே அம்மா பொன் பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுதா அம்மா அந்த மாரிப்பிள்ளை பெண்ணானவளை சரி பெண் பேச வந்தார்கள் நல்ல நாள் பார்த்து அம்மா நல்ல தினம் குறித்து இனம் குறித்து நல்ல நாள் முகூர்த்தத்திலே அம்மா அந்த ரிஜகமுத்துக்கும் அம்மையா மயிலம்புவாளுக்கும்
திருப்பூட்டினார்கள். ஏப்பா திருப்பூட்டி வைத்தார்கள். சரிதான். கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் வரைக்கும் அம்மா விருந்து சாப்பாடு. ஏப்பா அடாடாடாடாடா கோழி கறி தான், ஆட்டு கறி தான், இன்னும் ஒரு அழகா இருக்கும். உச்சார் உறவினர்கள் அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் அழைச்சு அம்மா 1 மாசம் விருந்து சாப்பாடு. ஏப்பா அதுல ஊதுனவன் தான் தண்டி இருக்கான். அம்மா அப்படி அம்மா 1 மாசம் முடிஞ்சது. சரி பார்த்தா மாரிப்பிள்ளை என்ன செய்தா? மருமகளை அழைத்தா. எம்மா மயிலம்பு என்னத்த கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது, ஆயி போச்சு. நீங்க தனி குடுத்தனம் போகணும். அம்மா தனியா இருக்கணும். ஏன் தனி குடுத்தனம் போகணும்? இல்லன்னா வந்துரும்ல. என்ன வந்துரும்? முடிய பிடிச்சிருவாள்ல. தர்க்கம் வந்துரும்ல. வரவே மாமியா மருமா சண்டை உன்ன நாட்டுல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கனே. ஒரு வீட்லயே தீராது. அம்மா அதெல்லாம் இப்ப சொல்லுதாங்க. வந்துருவான். மயிலம்பு பெண்ணானவா அம்மா மாரிப்பிள்ளை இடத்திலே சரி அத்தை எங்களை ஏன் தனியா போக சொல்லுதீங்க? அம்மா எம்மா மயிலம்பு என்னத்த நீங்க தனி கொடுத்த நம்ம போகாதான் அம்மா என் மக ரிஜகமுத்துக்கு ஆமையா தனக்குன்னு ஒரு பொறுப்பு வரும். எப்ப அவனுக்குன்னு தனக்கு குடும்ப பொறுப்பு வரும். ஆகையினாலே அம்மா நீங்க தனி கொடுத்தனம் போக வேண்டும் என்று தனி கொடுத்தனம் வைத்தார்கள். எப்பா தனியா அவனுக்கும் தனித்தனியா பொருளை கொடுக்கா. உனக்கு இந்த தெரு உனக்கு தான்டா, அந்த வெள்ளாளர் தெரு உனக்கு, எல்லா தெரு உனக்கு தான், உங்களுக்கு தான். நீ அழுக்கு எடுத்துக்கோ, செலவழிஞ்சுக்கோ, மறுபடியும் அழுக்கு செலவழிஞ்ச துணியை கொண்டு போய் கொடுத்துக்கோ. உனக்கு 1000 ஒரு 100 பஞ்ச கல்யாணி அத்தனையும் உனக்கு தான் பிரிச்சு விட்டுட்டா என்று நல்ல மாராசி. வெள்ளாளர் வீட்டு தெரு எல்லாமே அம்மா 1000 வீடு இருக்கும். சரிதா அத்தனையும் பிரித்து கொடுத்தார். அம்மா அந்த ரிஜகமுத்துவும் மகிழம்பூவாலும் தனி கொடுத்தனும் வாராங்க. எப்ப வருகின்றார்கள்? வியாழக்கிழமை வாராங்க. தனி கொடுத்தனும் வரக்கூடுமா? மறுநாள் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு அதிகாலையில 3 மணிக்கு சரி வெள்ளாளர் வண்ணார்குல மக்கள் எல்லாம் படித்துறைக்கு சலவைக்கு வருகின்றார்கள். ஆமா பஞ்சகல்யாணியோட வராங்க. பார்த்தானே ரிஜகமுத்து என்ன செய்வாரானா மனைவி கண்மணியே என் வார்த்தை அடியே கண்மணியாக சொந்த பந்தம் ஒன்று கூடி சலவைக்குத்தான் வாரடி, சலவைக்குத்தான் போக வேண்டும். கட்டுச்சோர கட்டடியோ கண்மணிய மயிலம்பூவ அடியே கட்டுச்சோர கட்டடியோ மகிழம்பூவே. அன்னைக்குதான் அவனுக்கு ரோசம் வருது. நம்ம அம்மா நம்மள தனி கொடுத்தன அனுப்பிட்டாலே, நம்மள பெத்தவா, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் அம்மா அதிகாலையிலே சலவைக்கு போறாங்களே, நாமளும் போக வேண்டும் என்று ரிஜகமுத்தானவன் மனைவியிடத்திலே சொல்ல, அப்பந்தான் பார்த்தா மயிலம்பு என்ன செய்தா? என்னங்க நீங்க அம்மா நம்மளுக்கு 1 மாசம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 1 மாசம் தான் ஆகுது. ஆமா நம்ம வீட்டுல பழைய சோறு தானே இருக்கு. நீங்க பகல் பொழுதும் தண்ணிக்குள்ளே நிக்கணுமே, உங்களுக்கு பழைய சோறு ஒத்துக்கிடாது. எங்க அத்தை மாடிப்புல உங்களுக்கு சுடுசோறா போட்டு வளர்த்தாளா அத்தை? நீங்க பழைய சோறு திங்க குடுமாங்க. அப்ப என்ன செய்வா? அப்ப மயிலம்பூ பெண்ணானவா அந்த ரிஜகமுத்து இடத்திலே சரி நம்ம அத்தை எனக்கு வெள்ளாளர் வீட்டு தெருவெல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. எப்ப நமக்கு பங்கு பாரம்பரியம் கொடுத்திருக்காங்க. அந்த வெள்ளாளர் வீட்டு வீதியிலே சரி நான் தான் செலவு பார்க்க போறேன். ஆகையினாலே என்ன வெளுத்த வெள்ளைய கொடுத்துட்டு விரத சாதத்தை வாங்கிட்டு வந்துருதேன். எப்பா வாங்கிட்டு வந்துருதேன். ஆமா நீங்க படித்துறைக்கு போங்க. சரி நான் சரியா 12 மணிக்கு அந்த பெட்டியில சாதத்தோட சட்டியில கறி குழம்பையும் அத்தனையும் கொண்டு வரேன். கொண்டுட்டு படித்துறைக்கு வந்துறதேன்னு சொன்னான். ஆமையா அப்பந்தான் ரிஜகமுத்து பார்த்தான். என்ன செய்தான்? சரி என்று சம்மதித்து அங்கே ஆத்தாங்கரைக்கு சலவைக்கு செல்கின்றான். இங்கே மகிழம்பூ பெண்ணானவா
ஆமா கல்யாணமாகி ஒரு மாசம் தானே ஆகுது. ஆமா பாலும் வரட்டையுமா போனோமானா எப்ப என்ன நினைக்க மாட்டாங்க? நம்ம அத்தைக்கும் அவமானம், ஆமா நம்ம அப்பாவுக்கும் அவமானம். ஆமா ஆகையினாலே ஆமா கொஞ்சம் டீசெண்டா போகலாமே என்று சரிதானே. சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்தா, அடா 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 தலைவாரி சடைகள் பின்னி, அவளம் பூ போடுதா, ஆடை அணிகலன்களை எல்லாம் அணிவித்து அள்ளி அள்ளி போடுதா. கல்யாணத்துக்கு அப்பம் போட்டு நகைய பூரா அள்ளி போடுதா. மூக்குல மின்னுது, கழுத்துல மின்னுது, காலில கலகலங்கு என்னது காஞ்சிபுரம் பட்டு ஏப்பா கண்டாங்கி சேலை சேலை அத்தனையும் உடுத்தி ஒத்த ரோசை வச்சுக்கிட்டாவோ. யார சொல்லுதீங்க? அவன் வைக்கான அப்படி அவன் அப்படி போக நினைச்சுக்கோயே. அவ புகுந்த வீட்டுக்கும் கேவலம், அவ பிறந்த வீட்டுக்கும் கேவலம். கேப்பாங்கல்ல, உங்க அப்பன் பெரிய கோடி கண்ணார் வச்சிருக்கான்னு சொன்னா ஒரு குண்டுமணி தங்க கூட இல்லேட்டி உனக்கு பிச்சைக்கார பேம்மா. ஆகையினாலே ஆமா இந்த மகிழம்பு பெண்ணானவா என்ன என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்தா? வெளுத்த வெள்ள தோளில் போட்டு தோளில் போட்டு வெளுத்த வெள்ள தோளில் போட்டு அன்னப்பெட்டி கையில் எடுத்து அருமமக மயிலம்பூ எண்ணப்பெட்டி கையில் எடுத்து வெள்ளாளர் வீதிக்கு தாங்க வெள்ளாளர் வீதிக்கு தாங்க விரதம் வாங்க வராளே. ஏ மயிலம்பூ வெளுத்த வெள்ள தோலதில அன்னப்பெட்டி கையதி அருமமக மயிலம்பூ அண்ணன் நடை நடந்தோங்க ஆசார கைகள் வீசிங்க சின்ன நடை நடந்தோங்க சிங்கார கைகள் வீசிங்க வெள்ளாளர் வீதிக்கு தாங்க வெள்ளாளர் வீதிக்கு தாங்க விரதம் வாங்க வராளே. வெள்ளாளர் வீதியிலே நின்று கொண்டு மயிலம்பூ பெண்ணானவா என்ன வெளுத்த வெள்ளையை கொடுத்துட்டு அம்மா அங்க என்ன சொல்லுதா? ஏப்பா அம்மா நாச்சியாரே, ஓ நாச்சியாரம்மா எங்க இருக்கீங்களா? ஏத்தா வீட்டுல ஆள் இருக்கிறாத்தா? உங்க வெள்ளைய பூரா எடுத்து செலவு செஞ்சு இத்திரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். வெள்ளையை எடுத்துக்கிட்டு விரத சாதத்தை கொடுங்க. ஆத்தா கொடுங்க. என் புருஷன் அவர் அங்க நிக்காரு. என் துறைக்கு போயிருக்காரு. ஆமா எங்க போயிருக்காரு? துறைக்கு. எந்த துறைக்கு? படித்துறைக்கு. அம்மா அப்படி தெளிவா சொல்லு. இப்படி மயிலம்பூ பெண்ணானவா சொல்ல அப்பதான் அங்க ஒரு அம்மா சொல்லுதாங்க, என்ன செய்தா? எம்மா மயிலம்பூ என்னம்மா நைனா இன்னும் குளிச்சுட்டு வரல. எப்ப நைனா ஆத்துக்கு போயிருக்காவோ? ஆத்துக்கு போயிருக்காங்க, குளிச்சுட்டு வரட்டும். சரி அவங்க வரையும் சாமி கும்பிட்டுட்டு நீ எங்களோட பிள்ளையோட பிள்ளையாக இருந்து சரி சாப்பிட்டுட்டு உன் வீட்டுக்காரருக்கும் விரத சாதத்தை வாங்கிட்டு போ. கடைசி வெள்ளி இல்லையா? ஆமா மாதந்த வெள்ளி. நைனா அன்னைக்கு தான் குளிக்க போயிருக்காவோ. அவன் வந்த உடனே பிள்ளைக்கு பிள்ளையாவது சாப்பிட்டுட்டு போடி. சாப்பிட்டுட்டு போ. நல்லா சோள தோசை சுட்டு வச்சிருக்கேன். சோள தோசை எள்ளு பொடியும் வச்சிருக்கேன். ஒண்ணு சாப்பிட்டனா போதும், அவர் முட்டிடும். ஆமா அது வரைக்கும் பட்டினியா இருக்க மாட்டேன். ஆமா 2 நாளைக்கு சாப்பிட வேண்டாம். அத்தா தண்டி இருக்கும் அவ சுடுத தோசை. அந்த காலத்துல 4 சோளம் போட்டா ஆமா 7 சோள தோசை தான் இருக்குமா. எப்ப அரை தோசை தின்னா போதும் இப்ப உள்ளவங்க. ஆமா இப்ப அப்படி ஊதி விட்ட காத்துல பறக்கணும் பேப்பர் பீஸ் மாதிரி. சின்ன நாளியா இருந்திருக்கும். அது நான் ஸ்டிக் கல்ல தான் போடணும்காங்க. அதான் சோவரும் பிரச்சனை ஏறிட்டு போகுது. என்ன லிட்டர் 250 ரூபாய். அப்படி அது கொலஸ்ட்ரால்னே. உனக்கு வந்திருக்கவர் வயித்துல. அதான் நான் ஸ்டிக் தான் வாங்குறோம். உடம்பு நீ ஒண்ணு போல இருக்கீல. அது சோப்பு கலர்ல எல்லாம் இருக்கு. நான் அவுத்த தான் கீழ இறக்கி வச்சேன்னு பார்த்தேன். அது மேல இருக்கு. இப்படி மயிலம்பூ பெண்ணானவா ஆமா நீ பசியோட இருக்க மாட்ட. ஆமா இந்த சோளத்தோசையும் எள்ளு பொடியையும் சாப்பிட்டுக்கிட்டு ஆமா நைனா வரட்டும் என்று சொல்ல ஆமா அப்போ மயிலம்பூ பெண்ணானவளை பார்க்க அந்த ஊர் வெள்ளாளர் வீட்டு தெரு வீதி பெண்கள் எல்லாம் வருகின்றார்கள். ஏப்பா வருகின்றார்கள். ஆமா அப்படி அருமை பெருமை உள்ளவா மயிலம்பூவா, என்ன ஒரு அழகுள்ளவா. சரிதானே. அப்படி பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்க அடா 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 பெண்கள் பேசுனாங்கன்னா ஆமா பேச்சு விடுமா? ஊர் போறீங்களா?
உடனே விடாது. புரளி பேசுவாங்களா? 4 பேர் காத்துக்கு போய் உண்டாந்து அந்த ஊர் பண்ணி விடும். புரளி பேச மாட்டாங்க. பிறகு அவரவர் கதையை அவரவர் சொல்லுவாங்க. புரளில மயிலம்பு இருக்கானே, மயிலம்பு ரசகுமுத்து பொண்டாட்டி தண்டி போட்டிருக்கா. சங்கிலி சரப்போலி ஒட்டியானோ செயினா அம்மா அவ்வளவு பெருசாவா போட்டிருக்கா. கொலுசு வாங்கி கொடுத்துருக்கான். அப்படியா புருஷன் வெளியில சல்லுன்னு வரா தெருவுலம்மா. எனக்கு ஒருத்த வாச்சிருக்கான புருஷன்னு. ஆமா முன்னாடி ஒரு தங்கத்துல ஒரு கம்மல் கூட இல்ல. மாமியா வீட்டுல பாத்துக்கிட்டு போவோம் வீடியோல. பாத்துட்டு போறாங்க. இன்னைக்கு போ, நாளைக்கு போ, கொடுத்த அப்புறம் வாங்கிட்டு போயிருவாவோ. இப்படி அம்மா மயிலம்பூ பெண்ணானவள் அங்க நேரம் போனதே தெரியல. எப்ப அவளுக்கு நேரமே போன தெரியல. மணிய பாக்கா புரணி பேசிருக்காங்கல்ல. வேற எப்படி நேரம் போக தெரியும்? மணி 5 ஆச்சு. எப்ப 5 மணி ஆகுது. அவ பட்டு பயந்து அம்மா நம்ம புருஷன் என்ன சொல்லுவாரோ அம்மா என்று சாமி இந்த கறி சாதி தந்துட்டீங்கன்னா அம்மா என் துறையில நிக்காரு. அவரு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். பசியோட காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் சாப்பிட்டுட்டேன். பசி பொறுக்க மாட்டாரு. அம்மா என் துறை பாவம் பாவம் பாவம். நான் காலமர போவலன்னா என்ன கம்ப எடுத்து மேல இருந்து கீழே வரைக்கும் வரின்னு வஞ்சிருவாங்க சாமி. வஞ்சிருவாருல நாச்சியாரோ சாப்பாடு கொடுங்க, நான் கிளம்பணுங்க. சாப்பாடு தாங்க. ஏன் துறை அங்க நிக்காரு. சீக்கிரம் போகணும்ல. அவனுக்கு வரிப்பா. இங்கே ரிஜகமுத்து ஆனவன் ஆமா படித்துறையில ஆமா துணிய ஒரடி அடிப்பானோ எட்டி பாப்பானோ பாவி பேமாவா வாராளா வரலையா மறுபடியும் ஒரு அடி அடிப்பானோ மறுபடியும் ஏறட்டு பாப்பானோ வாராளா வரலையா அங்கார கோபம் கொண்டு வலி மேல விழி வைக்கான். பொண்டாட்டி எப்ப வருவான்னு அவன் எப்ப வருவான்னு சொல்லி அந்த ரிஜகமுத்து ஆனவன் சரி ரிஜகமுத்து ஆனவனோ ரிஜகமுத்து ஆனவனோ ஆங்கார கோபம் கொண்டு கழுதவத்தும் கம்பெடுத்து கட்ட கம்ப கையில எடுத்து அரண்மனைக்கு வாரானே அரும்பாவி ரஜகமுத்து அரும்பாவி ரஜகமுத்து மனைவி கண்மணி என் வார்த்தைகளடி சோறு கொண்டு வருவதற்கு சுரக்கமெது ஆனதென்ன அன்னம் வாங்கி வருவதற்கு அதிக நேரம் ஆனதென்ன என்று சொல்லி ரிஜகமுத்து என்ன வீதம் சொல்லுவானா ஐயா ரஜகமுத்துங்க அடியே சண்டாளி சண்டாளப்பாவி சோறு கொண்டு வருவதற்கு அம்மா உனக்கு சுணக்கம் என்ன ஆனதென்ன என்ன அன்னம் வாங்கி வருவதற்கு அம்மா அதிக நேரம் ஆனதென்ன அம்மா நீ அன்னம் வாங்க போகல உன் அலங்காரத்தையும் சிங்காரத்தையும் பாக்கையில நீ அன்னம் வாங்க போன மாதிரி தெரியல. சீரி சிங்காரிச்சி அம்மா நீலச்சட்டை காஞ்சிபுரம் ரவிக்க எப்பா ரவிக்க ஆடை அணிகலங்கள் எல்லாம் போட்டு உச்சில போட்ட நெத்திச்சூல இருந்து உள்ளாங்கால கொலுசு வரைக்கும் இப்படி போடணுமாங்க. இப்படி போட்டு சரி நீ சோறு வாங்க போகல. நீ போகல சொந்தக்காரனை பார்க்க போயிருக்க. ஆத்தாடி ஆத்தா அண்ணன் வாங்க போகல. நீ அடுத்தவனை பார்க்க போயிருக்க. ஏ சண்டாளி கஞ்சி வாங்க போகல. ஆமா கண்டவனையும் பார்க்க போயிருக்க. கள்ள கணவன்ட்ட கள்ளத்தனமா பேச போயிருக்க. பேசுதான் அவன் என்ன செய்வான் அவனுக்கு பசி பார்க்க முடியல.
அப்படி மயிலம்பு ஆமா பெண்ணவளிடத்திலே சொல்லும் பொழுது மயிலம்பு ஆனவா ஆமா என்கனவா மன்னவா ஏ மன்னவா என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்க போட்ட தாலி மேல சத்தியம் நீங்க அப்படி சொல்லாதீங்க வத்தான் என்று ஆமா அந்த மயிலம்பு பெண்ணானவா சொல்கிறா அங்கே ரஜகமுத்து ஆனவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சுவாமி? அடியே மயிலம்பு என்னங்க தாலி மேல யாரு சத்தியம் பண்ணுவா? யார் பண்ணுவா? எப்பா அந்த தாஜிக்கு தான் அது வழக்கம். தாலி மேல சத்தியம் பண்ணுறவா பண்ணுறவா தாசிக்கு தான் வழக்கமடி வழக்கமடி ஐயா பண்ணிரவா அந்த தீயதில சத்தியம் பண்ணுறவா பண்ணிரவா தோச பெண்களுக்கு தான் வழக்கமடி வழக்கமடி சத்தியம் ஐயா பண்ணிரவா கண்ட மட்டும் அடிக்கானே உதைக்கான பாவி ரஜகமோ அடுத்தடி ஒரு அருமமகா மயிலம்பூ அந்த வீடு வாரா எங்கே வாராரா ஆண்டி வண்ணார் அரண்மனை அடைக்கலமா வாரா மயிலம்பூ பெண்ணானவா அண்ட வீடு தேடி வாரா. அவன் அடிச்சாடி